வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தாலி பாக்கியம் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். போலன்னு பொழுது விடியறதுக்கு முன்னமே எல்லோரும் எழுந்து விட்டிருந்தனர். பரசுராம அக்ரஹாரம் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு சோம்பேறித்தனமாக சுருண்டு கொண்டிருந்த நேரத்தில் நடேசையர் வீட்டில் அனைவரும் சுறுசுறுப்புடன் இருந்தனர். செல்லத்துக்கு கையும் ஓடவில்லை, காலும் நிற்கவில்லை. பேத்தியை பெண் பார்க்க வருகிறார்கள், நல்லபடியா திகையணுமே என்ற கவலை. தலைக்கு உயர்ந்து நிற்கிற அந்த பெண்ணை பார்க்கிற போது பகீர் என்றாகிவிடும். 10ஆம் வகுப்போடு படிப்பையும் நிறுத்தியாகிவிட்டது. வீட்டு காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கிறதே. நடேசையர் காசி ஐயர் வீட்டில் வண்டி கேட்டிருந்தார். முனியனும் அவரும் கிளம்பி போய் 1 மணி ஆகிவிட்டது. பாகீரதி விடியற்காலையிலேயே வாசல் தெளித்து மணக்கோலம் இட்டு செம்மண் இட்டாள். கள்ளிச்சொட்டு மாதிரி டிகாக்ஷனை இறக்கி சர்க்கரை சேர்த்து ஆற்றி வைத்தாள். தும்பை பூ மாதிரி மெத்தென்ற இட்லி பேசினில் நிறைந்தது. மிளகாய் பொடியும் நல்லெண்ணெயும் குழைத்து கிண்ணியில் தயார் செய்தாள். ஏய் மீனு, தேங்காய் திருகி எடுத்து கொஞ்சம் சட்னி அரைச்சி இடேன். மங்களா, மசமசன்னு நிக்காதே, குளிச்சுட்டு வந்தா சொல்லியோ, விளக்கேற்றி பூ வையேன். நல்லதா, அதான் அந்த புது புடவையை பிரிச்சு கட்டிக்கோ. ஏன் சங்கிலியை நீ போட்டுக்கோ. மாமியை கேட்டு வளையல் வாங்கிட்டு வந்தேன், பீரோ மேல வச்சிருக்கேன், எடுத்து போட்டுக்கோ. நடேசையருக்கு சர்க்கார் உத்தியோகம், 8 குழந்தைகள். சம்சாரமோ அவரை அலைகளாய் ஓங்கி அடித்து அசத்தியது. எந்த இடமாவது திகையணுமே, அவர் கவலை அவருக்கு. ஏய் மங்களா, ஏன் மசமசன்னு நிக்கிற? ஆச்சுன்னு ஒரு பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிக்க தெரியாதா? சிடுசிடுத்தாள் பாகி. அலங்காரம்தான் பாக்கி இந்த மாப்பிள்ளைக்கு, முணுமுணுத்தாள் மங்களம். கேசரி வாசனை மூக்கை அசர அடித்தது. ஓசைப்படுத்தாமல் போய் கொஞ்சம் எடுத்து தின்னலாம் போல் இருந்தது. பெரிய மாப்பிள்ள, அவருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணுமாம். என்ன சட்டம்? பட்டணத்திலிருந்து பையனுடைய அப்பா அம்மா வரவில்லை. மாப்பிள்ளையும் அவரின் நெருங்கிய நண்பர் மட்டும் வருகிறார்களாம். 5 வயதிலும் 3 வயசிலுமா 2 குழந்தைகளும் வருகின்றன. மாப்பிள்ளைக்கு 32 வயசாகிறது. எனக்கு 20 வயசு, 12 வயசு வித்தியாசம். இதில் 2ஆம் தார பொசுப்பை தாண்டி 2 குழந்தைகளுக்கு ஆயா உத்தியோகம் வேற பண்ணணும். அதிருப்தி மேலிட ஏனோ தானோ என்ற எதிர்பார்ப்புடன் இருந்தாள் மங்களம். இதற்கு முன் பார்த்த 5-6 வரனிலும் பணம்தான் முன்னே வந்து நின்றது. நடேச ஐயரின் நம்பிக்கைகள் குப்பை மேடாக நாற்றம் எடுத்த போதுதான் இந்த வரனை பற்றி கேள்விப்பட்டார். ஜாதகத்தை வாங்கி பார்க்க எல்லா பொருத்தமும் சேர்ந்து கை கோர்த்து வட்டமிட தீவிரமாக முனையலானார். தன் நிலையை விளக்கி எழுதி ஒப்புதலும் வாங்கினார். இவளுக்கு கல்யாணம் ஆனாத்தானே மீனாவுக்கு ஜாதகம் தூக்கலாம். பாகிக்கு இஷ்டம் இல்லைதான். போயும் 2ஆம் தாரமாகவா கொடுக்க வேண்டும் என்று உறுத்தல்தான். 2ஆம் தாரமாயிருந்தால் என்ன? உன் ஆத்தனார் நாகா வாழ்க்கைப்படலையா என்ன? இத்தனைக்கும் நல்ல நிறமும் உசரமா தங்க குத்துவிளக்காத்தான் இருந்தா. அவள் நல்லா வாழலையா என்ன? என் அத்தை பெண் லோச்சிகை 2 பெண் குழந்தைகள் பெத்தவனுக்குத்தான் கொடுத்தது. அந்த 2ஐயும் வளர்த்து அவள் கரை சேர்க்கலையா என்ன? இன்னும் சொல்ல போனா 2ஆம் தாரம் கட்டிக்கிற மாப்பிள்ளைதான் வரவாளோட அருமை தெரியும். தலைமேல் வச்சுண்டு தாங்குவான். செல்லம் பேச ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டாள். ஜல் ஜல் ஜல். வாசலில் வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டதில் எல்லா எரிச்சலும் பச்சுன்னு அடங்கியது. எதிர் வீட்டில் அவர்களை இறக்க வசதி செய்திருந்தார் நடேசன். பிரயாண அசதியை தீர்த்து கொண்டு 1 மணி நேரத்தில் வருவதாக ஏற்பாடு. இரவு ரயிலில் அவர்கள் திரும்பி விடுவார்கள். கேமரா உள் ஜன்னல் வழியாக விழுந்தடித்து கொண்டு எட்டி பார்த்தாள் மாகி. இறங்கிய 2 பேருமே பார்க்க லட்சணமாக இருந்தனர். 2 வாண்டுகளும் ஒரே கலரில்
ட்ரௌசரும் சட்டையுமாக மிரள மிரள விழித்து கொண்டு நின்றனர். கொஞ்ச நேரத்தில் கூடம் அமர்க்களப்பட்டது. பட்டுப்பாய் விரிக்கப்பட்டது. வினாடி அமைதி கலைந்தது. ஜருகை வேட்டி தரையில் புரள வந்தான் பலராமன். நல்ல உயரம், தலையை தூக்கி வாரியிருந்தான். கண்ணாடி போட்டிருந்தான். அது அவனுக்கு அழகாகவே இருந்தது. கூடவே ராம லட்சுமணர்களாய் குழந்தைகள். தாயில்லாத சபலைத்தனம் அதுகள் முகத்தில் சாயலடித்தன. சம்பிரதாயங்கள் முடிந்தன. வாழை இலையில் பரிமாறிய கேசரியை குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்டு, கையை அலம்பிவிட்டு, டவலால் துடைத்து பின் தான் சாப்பிட்டான். வெகு அக்கறையான தகப்பனாயிருந்தான். மங்களம் வந்து நமஸ்காரம் செய்த போது அவளை நிதானமாய் பார்த்தான். அதில் ஒரு தேடுதல் இருந்தது. மங்களத்தை பலராமனுக்கு பிடித்திருந்தது. நடேச ஐயரிடம் பளிச்சென்று சொல்லியும் விட்டான். பெண்ணு எதற்கும் ஒரு வார்த்தை கேட்டு விடுங்கள், பலராமன் வெளிப்படையாக கூறினான். மங்களத்துக்கு மனதில் அத்தனை ஒப்புதல் இல்லை. சினிமாவும் கதை புத்தகங்களையும் படித்து அவளுக்குள் எத்தனையோ கற்பனைகளை அவை விதைத்திருந்தன. என்ன சொல்றாங்க மாதிரி? நடேசன் சமையல் உள்ளே சென்றார். அம்மா என்ற பாகியின் புடவை தலைப்பில் மங்களம் ஒளிந்து கொள்ள பலராமனுக்கு உள்ளே சிணுங்கிய கசமுசா நன்றாகவே புரிந்தது. அவன் எதிர்பார்த்ததுதான். நீங்களும் ஊருக்கு போய் எழுதுங்கள், நானும் பெண்ணை கேட்டு எழுதுகிறேன் என்று முடிந்தது அந்த வைபவம். அவளை சொல்லி குற்றம் இல்லை. சின்ன வயது, மன முதிர்ச்சியை எதிர்பார்க்கும் வயதில்லை. அம்மா மா எங்கம்மா யோசனை? அவள்லாம் வந்துட்டாம்மா. ரமா மங்களத்தை உசுப்பினாள். பார்த்தேம்மா. வேறு பதில் சொல்ல தெரியவில்லை மங்களத்துக்கு. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகும் பலராமனை அடையாளம் கண்டு கொண்டு விட்ட அதிர்ச்சியிலிருந்து மீள ரொம்ப நேரமாகியது. மெல்ல சுவாதீனத்துக்கு வந்தவளாய் புடவையை இழுத்து போர்த்தி கொண்டு கூடத்துக்கு வந்தாள். பளிச்சென்று இத்தனை நேரம் மனதில் ஓடிய இத்தனை நிகழ்ச்சிகளும் எத்தனையோ வருஷங்களுக்கு முன் நடந்தவைதான். ஆனால் எப்படி மனதில் இவ்வளவு பசுமையாக வந்து போனது? ரவி, அவள்லாம் வந்தாச்சு, போய் வாங்கோன்னு வாய் நிறைய கூப்பிடுப்பா. நான் எப்படி முதல்ல போய் நிற்கிறது? தகப்பனையே அச்சாக கொண்டிருந்த மகனை பார்க்கையில் 6 வருடங்களே வாழ்ந்துவிட்டு அல் பாயுசில் போன அகமுடையான் சங்கரனின் உருவம் கண்ணில் வர மனசு ஊமையாக அழுதது. 12 வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் செய்து கொண்டால் நின்று நிறைஞ்சு வாழ்வேனா என்கிற குருட்டுத்தனமான கண்ணோட்டம். 2ஆம் தாரமா வாழ்க்கைப்பட மாட்டேன் என்று வழக்காடி அன்று வீடு தேடி வந்தவனை அவமானமாய் ஒதுக்கி விரட்டி அடித்தேனே. இன்று முதல் தாரமா வாழ்க்கைப்பட்டேனே. நெஞ்சில் தொங்க தொங்க தாலியை தக்க வைத்து கொள்ள முடிந்ததா? நான் வேண்டாம் என்று ஒதுக்கினவனை கல்யாணம் செய்து கொண்டவள் என்னிடம் பெண் கேட்க வந்திருக்கிறாள். பச்சை பசேல்னு, பார்க்க பார்க்க மகாலட்சுமி ஆட்டமா நான்? பகவானே, இன்று அவர்களே என் வீட்டு பெண்ணை கொள்ள வந்திருக்கிறாளே. இவனை தவிர வேறு யாரையும் கண் எடுத்து பார்க்க மாட்டேன்னு ரமா ஒத்தை கால்ல நிற்கிறாளே. எத்தனையோ சூறாவளி எண்ணங்கள் அவளை வெட்டி சாய்க்க ஆதரவுடன் தொட்டு அணைத்தன ஒரு ஜோடி கரங்கள். கவலைப்படாதீங்கோ, உங்கள் மகள் வாழ்க்கை நிறைஞ்சு அமையும். நல்ல நாளும் அதுவுமா கண் கலங்குவாளா? பளிச்சென்று நெற்றி நிறைய குங்குமமும் தலை நிறைய பூவுமாக பலராமனின் மனைவி ஜண்பகம் அவளை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தாள். மனதின் பலகீனம் இன்னும் அவளை கோழையாக்க மெல்ல அந்த அணைப்பில் அவள் சுருண்டு கொண்டாள். வாங்கம்மா கூடத்துக்கு. ரவியும் கூப்பிடவே வேறு வழியில்லாமல் எழுந்தாள் மங்களம். புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் பார்த்த முகமாக இருக்கிறதே என்ற எண்ணம் பலராமனுக்கு. சட்டென்று எதிரே நிமிர்ந்து பார்த்தான். கல்யாண கோலத்தில் இருந்த மங்களத்தின் புகைப்படம் சட்டென்று புரிய வைத்தது. பெண்ணை வர சொல்லுங்கோ, சம்பிரதாயம் என்ற ஒன்று எங்கு போனாலும் இருக்கிறதே. ஜண்பகம்தான் பேசினாள். மங்களத்தை நேரே பார்த்த பலராமன் மனம் சுரீர் என்று வலித்தது. 2 சிறுவர்களையும் அழைத்து கொண்டு மாயவரத்தில் இவளை பெண் பார்க்க போனது ஞாபகத்துக்கு வந்தது. அன்று நான், இன்று என் பிள்ளை.
சொர்க்கத்தில் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டாலும் பூமியில் தானே நடக்கிறது. பார்த்து கொண்டிருந்த போதே பழைய நினைவு அலை ஓங்கி வீசி அவனை சுருட்டி கொண்டது. மாயவரத்தில் கிளம்பிய வண்டி வேகமாக சென்னையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. தகப்பனின் மௌனம் குழந்தைகளுக்கு எதை உணர்த்தியதோ பேசாமல் இருந்தன. கூட வந்த மாமாவோ அவர்கள் 10 நாள் கழித்து சென்னை வருவார்கள் என்றார். பலராமன் தண்ணீரை குடித்தான். அவன் மனதில் அமைதி ஏற்பட்டது. மணி 8 ஆகிவிட்டது. பசுமையான வயல்கள், வானத்தின் வர்ண மேகங்கள் எல்லாம் போய் ஒரே கரு நீலம், மெல்லியதாக கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள். அலுப்பாயிருந்தது பலராமனுக்கு. குழந்தை கோப்பு, அம்மா எப்ப வருவா என்று கேட்டான். சின்னதாக பலராமன் நெஞ்சில் பரவிய எரிச்சல் வெடிக்கும் முன்னே, நீ சமத்தா இருந்தா அம்மா வந்துடுவா. இப்ப நீ அழறத நிறுத்தணும். இப்பதான் அம்மா வருவா. இது யார் குரல்? சட்டென்ற பாசத்தை தொட்டு உசப்பிய அந்த குரலுக்குரியவளை பலராமன் பார்த்தான். குழந்தை கோப்புவுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தாள் அந்த பெண். பக்கத்திலே ஒரு பெரியவர். கோப்புவை தூக்கி மடியில் வைத்து கொண்ட அந்த பெண் பக்கத்தில் இருந்த எவர் சில்வர் தூக்கை திறந்து சின்ன தட்டில் கொஞ்சம் தயிர் சாதத்தை போட்டு அந்த குழந்தையின் பசியை தீர்த்து வாயை துடைத்துவிட்டு குடிக்க தண்ணீரையும் கொடுத்தாள். கோப்புவின் அண்ணன் தியாகவுக்கும் தட்டில் சாதத்தை போட்டு கொடுத்து சாப்பிட வைத்தாள். குழந்தைகள் வயிறு நிறைந்த திருப்தியில் அந்த பெரியவரிடமும் பெண்ணிடமும் ஒட்டிக்கொள்கின்றனர். மெல்ல மெல்ல புது அம்மாவை அழைத்து போகலாம் என்று கூறி தங்களை தகப்பன் அழைத்து வந்த கதையை சொல்கின்றன. கதையை கேட்ட பெரியவர் கண்கள் நிறைகின்றன. இடையே அந்த பெண் குழந்தைகளுக்கு பேச்சு கொடுத்து கொண்டே சமாதானப்படுத்துகிறாள். அப்பா, என்னம்மா, சாப்பிடாம தூங்குறாரே, அவரை எழுப்பி சாப்பிட சொல்லுங்கோ. சட்டென்று தான் விழித்து கொண்டதை உணர்த்தியவாறு, வேண்டாம் சார், எதுக்கு சிரமம், சங்கோஜப்படாதீங்கோ, நிறையத்தான் கொண்டு வந்திருக்கு. குழந்தைகள் எல்லாத்தையும் சொன்னா மனசை தளர விடாதீங்கோ, விதிக்கு மிஞ்சி எதுவும் இல்லை. என்ன சார் விதி? இந்த குழந்தைகளை வச்சுண்டு நான் எப்படி தவிக்கிறேன் தெரியுமா? என் மாமியார் வழியிலும் குழந்தைகளை பொறுப்பெடுத்து பார்த்துக்க யாரும் இல்லை. செத்து போனாலே அவள் எனக்கு ஒண்ணுமே தெரியாமல் வச்சுட்டா சார். மாத சம்பளத்தை அவகிட்ட கொடுத்துடுவேன். இல்லைன்னு ஒண்ணுமே வெளியில தெரியாது, ஒண்ணு போலத்தான் இருக்கும். அத்தனை சமத்தா குடும்பம் பண்ணியவள் சார். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. திசை தெரியாம அல்லாடுற. சிநேகமான தோழமையை புரிந்து கொண்ட மனசு விரிந்து விசித்தது. மௌனங்கள் கலைந்து கலகலப்பு கை கொடுக்க அவர்களின் நிஜமான பரிவான பேச்சில் அவன் நெகிழ்ந்து போனான். குழந்தைகளும் தெளிவோடும் நட்போடும் இழைகின்றன. அப்பா என்றான் கோப்பு. நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பியா? என்றான் பலராமன். இந்த அம்மாவையே நம்ம வீட்டுக்கு அழிச்சுண்டு போகலாமே. கணீர் என்ற குரலில் கோப்பு சொன்னான். ஆமாப்பா என்று அவன் சகோதரன் தியாகு ஒத்து ஊதினான். இதென்ன, என் மனசிலிருந்து எப்படி இந்த செல்வங்கள் வாயில் வந்தது என்று ஜன்பகம் திகைத்தாள். ஏன் இப்படியே செய்தால் என்ன? பெரியவர் நினைத்து நிமிர, ஐயோ, இந்த குழந்தைகளின் பேச்சை தவறாக நினைத்துவிடப் போகிறீர்களே என்று பலராமன் பரிதவித்தான். அங்கே அந்த ஓடும் ரயிலில் 8 மணி இருட்டிலே நிலவு நட்சத்திரங்கள் சாட்சியாக அந்த கல்யாண நிச்சயதார்த்தம் தீர்மானமாயிற்று. சென்னைக்கு வந்திறங்கிய அடுத்த 10 நாட்கள் முழுசா முடியவில்லை. குமரன் குன்றம் முருகன் சந்நிதியில் பலராமன் ஜன்பகம் திருமணம் எளிமையாக நடந்து முடிந்தது. முதல் மகளுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாற் போல் இருக்கிறது. இத்தனை அவசரமாய் இந்த கல்யாணம் ஏன் நிச்சயமாச்சு? முற்றிலும் சரியா சந்தோஷமாக தோன்றிய காரியங்கள் சிக்கலாகவும் குழப்பமாகவும் கடைசியில் விஸ்வரூபம் எடுக்கிறதே, இது ஏன்? நடேசன் குழம்பி இருந்தார். கற்ப கிரக இருட்டிலே சின்ன விளக்கின் ஒளியிலே இருந்து கொண்டு தானும் வெளியே வராமல் மற்றவர்களையும் தன்னிடம் வரவிடாமல் ஆட்டம் போடுகிறாளே அந்த அகிலாண்டேஸ்வரி, அவளுக்குத்தான் வெளிச்சம். மத்தாப்பு கம்பிகளாய் சிதறின எண்ணங்கள். காசிநாத ஐயர் வீட்டு பெண் கோமுவை பெண் பார்க்க வருவதாக இருந்தது.
நடேசையரின் ஒன்றுவிட்ட மாமா மகனுடைய பிள்ளை ஜாதகம். பாகீரதிதான் வரவழைத்து கொடுத்திருந்தாள். ஒரே பிள்ளை, கை நிறைய சம்பளம். திருச்சியில் தில்லை நகரில் ஒரு வீடு இருக்கு. 4 ஏக்கர் நஞ்சையிலிருந்து நெல்லு வரும். பையன் சுமாரான நிறத்தில் ஆஜானுமாகவா இருப்பான். கோமு அடக்கமான பெண். பார்க்கிறதுக்கும் சுமாரா இருந்தாலும் அவள் முகத்தில் களை கொஞ்சியது. பெண்ணை பார்த்துவிட்டு அப்படியே நிச்சயம் பண்ணி கொண்டு போய்விடலாம் என்று வருவதாக எழுதியிருந்தனர். பெண் பார்க்கும் படலம் முடிந்து கல்யாணமும் நிச்சயம் பண்ணிவிட்டு போய்விட்டனர். அண்ணா, அவரிடத்திலே நீங்க இருந்து நடத்தி கொடுக்கணும்னு கல்யாணி கேட்டபோது நடேசன் மனம் நெகிழ்ந்தது. சுமங்கலி பிரார்த்தனை செய்து இரட்டை பட்டை ஜரிகை போட்ட பட்டு புடவையை பாகீரதிக்கு கொடுத்தாள் கல்யாணி. அதனால் என்னம்மா, தாராளமா நடத்திட்டா போச்சு. நடேசனும் விட்டு கொடுக்கவில்லை. கொடுத்த உறவு கேட்டா பகை என்று உறவை வியாபாரப்படுத்த அவருக்கு தெரியாது. மங்களாவை நானே சென்னைக்கு அழைச்சு போய் நல்ல வரனா பார்த்து முடிச்சு வைக்கிறேன் என்று தைரியம் சொன்னாள் கல்யாணி. அண்டி வந்தவர்களுக்கு செய்ய வேணும். அடுத்த 1 மாதமும் வேகமாக ஓடி கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து விட்டது அறக்க பறக்க. தெருவடைத்து போடப்பட்ட பந்தலில் வாழை மரம் குலையோடு கட்டப்பட்டு காவியிட்ட கோலமும் பெட்ரோமாக்ஸ் லைட்டும் களை கட்டிவிட்டது காசி ஐயர் வீடு. ஜானவாசம் முடிந்து நிச்சயதார்த்தமும் ஆகிவிட்டது. மறுநாள் லேட் முகூர்த்தம். நிதானமா செய்தா போதும். எதிர்பார்ப்பும் களைப்புமாக ராவணன் அந்தப்புறமாய் ஆங்காங்கே தலை மாடு கால் மாடாய் அத்தனை பேரும் களைத்து உறங்கினார்கள். விடியற்காலை விழிக்கும் போதே அல்லோகலப்பட்டு எழுந்தது. கல்யாண பெண்ணை காணோம். அலறி புடைத்து கொண்டு அத்தனை பேரும் தேட அந்த பெண் உக்கிரமாக உள்ளின் ஓரமாக விழுந்து கிடந்தாள். விலுக் விலுக் என்ற கையையும் காலையும் வெட்டி இழுக்க சமையற்காரர் ஓங்கி குரல் கொடுத்தார். அவளை நடுக்கூடத்தில் கொண்டு போட்டு சாவி கொத்தை கொடுத்து டாக்டரை பறக்க பறக்க அழைத்து வந்து அவள் சாதாரணமாவதற்குள் சம்பந்தி வீட்டுக்காரராய் அசாதாரணமாகிவிட்டார்கள். காசி ஐயர் கலகலத்து போனார். நடேசா, எனக்கு ஒன்றும் புரியலையே. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி வந்து நான் பார்த்ததில்லை என்று கதறினார். ஊரெல்லாம் அழைச்சு கல்யாணம்னு வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு. மருமகளை அழைத்து கொள்ளாமல் ஊருக்கு போனால் ஊர் வேறு விதமாக பேசிடுமே என்று கல்யாணி குமுற மாப்பிள்ளை சங்கரன் விக்கித்து போய் நின்றான். மாப்பிள்ளை, இந்த கல்யாணம் நடக்காமல் போறதேன்னு நான் கவலைப்படலை. ஆனா என்னை ஒரு ஏமாத்துக்காரர்னு நீங்க நினைச்சுக்கப்படாதுன்னு கதறினார் காசி ஐயர். இன்னும் 4 மணி நேரத்தில் தாலி கட்ட இருக்க இப்படியாச்சு என்றுதான் வருத்தம். உங்க பேர்ல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. காசி ஐயர் மனைவி தருமவிடம் கல்யாணி பிரலாபித்தாள். மங்களம் தேம்பி எழும் கோமுவை தோளில் சாட்சி கொண்டு சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள். சட்டென்று காசி ஐயர் மங்களாவை பார்த்தார். கல்யாணம் நின்னு போவானேன். மங்களாவும் எனக்கு பெண் மாதிரிதான். ஓஹோன்னு பண்ண முடியலையினாலும் குறைச்சல் இல்லாமல் முடிச்சிடலாம் என்றார். இப்படி திடீர்னு சொன்னா பணத்துக்கு என்ன பண்றது என்ற நடேசையர் குழம்பினார். பயப்படாதேயும், கல்யாண செலவு என்னுடையது. மற்றபடி பெண்ணுக்கு போட வேண்டியதை போடுறேன். அப்புறமா கணக்கு பார்த்துக்கலாம் என்றார். திடீரென்று அவள் கல்யாணம் நிச்சயமானது. மங்களம் கல்யாண பெண் ஆனாள். மங்களம், நீ அதிர்ஷ்டக்காரி என்று கோமு மெல்ல தோழியை முத்தமிட்டாள். அடுத்த சில மணிகளிலே மங்களம் கல்யாணியின் மருமகளானாள். குத்து விளக்கு மாதிரி பெண்டாட்டி வந்த அதிசயத்தில் நிறைந்து போனான் சங்கரன். வியாதிக்கார மருமகள் வராமல் போன மகிழ்ச்சியில் கல்யாணி மனதுக்குள் பகவானுக்கு 1000 நமஸ்காரம் பண்ணினாள். வைரத்தோடு கை நிறைய பணம் எல்லாம் காற்றோடு போய்விட்டது. சென்னைக்கு வந்து பெண்ணை கொண்டு விட்ட போதும் இப்படி ஒரு திடீர் கல்யாணமான அதிர்ச்சியும் சந்தோஷமும் நடேசையர் தம்பதிகளை விட்டு விலக பல மாதங்களாயின. 7 வருஷம் முழுதாய் ஓடி போயிற்று. ரமாவும் ரகுவும் பிறக்க வாழ்க்கை மலை தேனாக இனித்தது. இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறப்ப 2 பிள்ளை பெற்றவனை கொண்டு வந்து நிறுத்தினேளே என்று பாகீரதி மனதிற்குள் நினைத்து கொண்டாள்.
நடேசையரை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உலுக்கு உலுக்கி எடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்படி ஒரு பிரளயம் வரும்னு யாருக்கு தெரியும்? அழித்தால் 5 ஆள் பண்ணலாம் போலிருந்த அந்த ஆஜானுபாகு சரீரம் ஆக்சிடென்டில் பொக்குன்னு போயிடுத்தே. வாழ்க்கை மாயையாகி மனக்கண்ணில் வரவழைச்சு பார்க்கும்படியாகி விட்டது. இத்தனை வேகமாக பொங்கிய சந்தோஷம் வாழ்க்கையை அணைக்கத்தானா? கதறிக்கொண்டு பெற்றவர்கள் ஓடி வந்தனர். யாரு வந்து என்ன? ஆக்சிடென்ட்ல போன உயிருக்கு ஈடா வந்த பணம், ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்று வந்த பணம் என்று எல்லாம் சேர்ந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக கெட்டியானது. அவர் காலத்துக்கு பிறகு மாமியாரை காப்பாத்துறது கடமை என்று திருச்சியிலேயே தங்கிவிட்டாள் மங்களம். பிள்ளை போன துக்கத்தில் 1 வருஷத்தில் கல்யாணியும் போய் சேர மங்களம் தனித்து போனாள். வீட்டின் பின்பக்க போர்ஷனில் இருந்து கொண்டு முன் பக்கத்தை வாடகைக்கு விட்டாள். ஆண் பிள்ளையாய் சமாளித்து நின்று காட்டினாள். அவ்வப்போது தம்பி தங்கைகளை கொண்டு வைத்து கொண்டாள். வருஷம் தப்பாமல் குழந்தைகளை அழைத்து கொண்டு பிறந்தகத்தில் போய் தங்கினாள். தூரத்து பச்சை கண்ணுக்கு குளுமை, பிறந்தகமே போக்கிடமாய் அடைக்கலம் என்று போய் அனுபவங்களை தழும்பாக்கி ஏற்றுக்கொள்ள பிரியப்படவில்லை அவள். அம்மா, மங்களம் குழந்தை தூங்கிட்டா பாரு. தாத்தா என்ற ஆசையோடு வந்து அவர் மடியில் தூங்கிய அந்த 13 வயது பாலகியை தூக்கி எடுத்து வாகாக படுக்க வைத்தார் நடேசன். எத்தனையோ வசந்தங்கள் வந்து போயின. தகப்பனும் தாயும் இறையடி சேர்ந்து குழந்தைகள் ரமாவும் ரவியும் ஓஹோ என்று உயர்ந்து நின்றன. வாழ்க்கையின் காயங்கள் எத்தனையோ ரணமாக வலித்திருந்தாலும், தழும்புகளான அவற்றை நிரடும்போது துக்கமாக இருந்தாலும், குழந்தைகள் என்று போர்த்தி வளர்த்தவை தந்த நிழலில் அவள் இளைப்பாறலானாள், தெளிந்தாள். அந்தி மாலை சாய்ந்து கொண்டிருந்தது. வண்ண மேகங்கள் கரைந்து நீளமாக பரவ ஆரம்பித்த வேளை. ஆங்காங்கே சுண்டல் விற்கும் பையன்களின் சுறுசுறுப்பு, ஜாய் ஐஸ்கிரீம் வண்டியின் அறிவிப்பு தட்டல், முறுக்கு டப்பாக்களை தூக்கி கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த பெரியவரின் அறை கூவல். ரமா என்றான் தியாகு. ரமா பதில் ஏதும் சொல்லாமல் தீவிரமாக சிந்தனை வசப்பட்டிருந்தாள். ரமா, நான் கிளம்புறேன். இப்படி நீ பேசாம மௌனம் சாதிப்பதானால் என் நேரத்தை நான் எதற்காக வீணாக்கணும்? நிஜமாகவே லேசாக கோபம் வந்துவிட்டது போலிருந்தது தியாகுவிற்கு. சாரி தியாகு. சட்டென்று அவன் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தாள். உன் மனசுல அப்படி என்ன கவலை? இப்படி புதைந்து போயிட்டாயே. உங்களுக்கு இத்தனை நேரத்துக்கு பின்தானே இந்த உடம்புல சின்ன மனசு ஒன்று இருக்கு. அந்த சின்ன மனசுல இந்த பெரிய சோகம் இருக்குன்னு புரியறது. நிஜமாகவே தொண்டை அடைக்க வருத்தப்பட்டவள் சொற்கள் பிசிரடித்தன. கடலின் நினைவலைகள் கரை சேர முடியாமல் அல்லாடின. என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை? ஜெவ்வுன்னு கோபம் வந்தது ரமாவிற்கு. நம்பிக்கைகள் இல்லாமலா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? இன்னும் சற்று போனால் அழுது விடுவாள் என்றிருந்தது. ஆனால் அடுத்த கணம் சட்டென்று சிரித்து விட்டாள் ரமா. மெல்ல நீண்ட மூச்சு விட்டான் தியாகு. அப்பா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு என்றான். சாரி தியாகு. இட்ஸ் ஓகே. யாருக்குத்தான் கவலை இல்ல? பாதுகாப்பு, பயம் இல்லாத சுதந்திர வாழ்க்கை எங்க இருக்கு? கல்யாணமே ஒரு பாதுகாப்புக்குத்தான், ஒரு அத்துமீறும் சுதந்திரத்துக்குத்தான். இதுவா வேதாந்தம்? அறிவுக்கு எட்டாத, புரிஞ்சுக்க முடியாத உன்னை புரிய வைக்கும் சித்தாந்தம் அது. எனக்கு நிஜமாகவே ஒரு சந்தேகம். உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கும் உத்தேசம் உண்டா இல்லையா? இல்லாமல் என்ன? ஆனால் ஒரு விண்ணப்பம், சின்ன கண்டிஷன் உண்டு. என்னது? இன்னைக்கே எங்க அப்பாவிடம் சொல்லிடுறேன். அவங்க என் அம்மாவை அழைச்சுண்டு உங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிட்டா ஓகே, நோ ப்ராப்ளம். தியாகு, இது என்ன புது நியூஸ்? உங்களுக்கு அம்மா இல்லைன்னு முந்தி சொல்லலை? அம்மா இல்லதா, ஆனா என் சின்னம்மா இருக்கிறாள். அவள் என்னை பெற்றவளை விட மிக மிக உசந்தவள். என் தந்தையின் 2ஆம் மனைவி. தனக்கு குழந்தை பிறந்தால் எங்கள் மீது வைத்த பாசம் போய்விடுமோ என்று பயந்தவள். என் பாட்டி தாத்தாவை வயதான நோயுற்ற நாளில் மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து சிகிச்சை செய்தவள். அப்படிப்பட்டவள் எனக்கு வரப்போகும் மனைவியை
தன் அருமை மருமகளை பார்த்து ஓகே சொல்லணும்னு நான் பிரியப்படுறது தப்பா? சொல்லுறமா. உங்க அம்மாவுக்கு பிடிக்கலைன்னா அங்கதான் நீ புரிஞ்சுக்கல. பிடிக்காம எப்படி போகும்? நான் தானே அவங்கள உங்க வீட்டுக்கு அனுப்ப போறேன். பைத்தியம். அவங்கள நீ புரிஞ்சுண்டது அவ்வளவுதான். உன்னை பற்றி ஒரு புராணமே படிக்கப் போகிறேனே. ஓங்கிவிட்ட பெருமூச்சில் மனது இடறி விழுந்தது. இத்தனை நாளா இவன் மீது கொண்ட காதல் பொய்யோ வெறும் மாயையோ என்ற ஒரு பயம் லேசாக பரவியது. திடீரென்று அவன் எங்கோ தொலை தூரத்தில், கையில் பிடிக்க முடியாத தூரத்தில் போய்விட்டானோ என்று தோன்றியது. அதன் பிறகு அவள் எதுவுமே பேசவில்லை. கால் புதைய புதைய மணலில் நடந்த போதும் சரி, வேறு பஸ் பிடிக்க இறங்கிய போதும் எதுவும் பேசவில்லை. அடுத்து தொடர்ந்து வந்த ஒரு வாரமும் ஆடிட் காரணமாக அதிக வேலை அழுத்தம். அவளால் போன் செய்ய முடியவில்லை. சுரத்தில்லாமல் அலுவலகம் கிளம்பி திரும்பிக் கொண்டிருந்தாள் ரமா. மனம் விட்ட தாயிடம் தன் மனதை பகிர்ந்து கொள்ளவும் சங்கோஜமாக இருந்தது ரமாவுக்கு. பார்க்கலாம், இப்பொழுது சொல்ல வேண்டாம், அவர்களாக வந்த பிறகுதானே இந்த கதை என்று ஒத்தி போட்டாள். மங்களத்தின் விரிச்சிட்ட முகம் மனதில் நிழலாடியது. கல்யாணமான 7 வருடங்களில் அத்தனை சௌபாகியங்களையும் அநியாயமாக கொள்ளை கொடுத்து விட்டவள் அம்மா. தன்னையும் ரகுவையும் வளர்த்து ஆளாக்க அவள் பட்ட கஷ்டங்களை சொல்லித் தெரிந்ததும் சொல்லாமல் புரிந்ததுமான நடப்புகள் தானே. இருவருக்கும் சென்னையில் உத்தியோகம் கிடைத்து கணவரோடு வாழ்ந்த திருச்சி வீட்டை விட்டு வர அம்மா எத்தனை பரிதவித்தாள். ரகு, எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த வீட்டை மட்டும் வித்துடப்படாதுப்பா என்று அவள் புலம்பிய புலம்பல் அவளுக்கும் தான் தெரிந்த ஒன்றாயிற்றே. உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர் உசிரோட இருந்திருந்தா இன்னைக்கு அவருக்கு 50 வயசு பூர்த்தி ஆறது என்ற பாயசம் பண்ணி அப்பா படத்துக்கு நிவேதனம் செய்து அண்டை அசலில் அத்தனை பேருக்கும் கூப்பிட்டு விநியோகிக்கும் அம்மா மங்களம் அவள் மனக்கண்ணில் தோன்றினாள். ஒருவனுக்கு சின்னம்மாவிடம் இத்தனை பக்தியும் பாசமும் இருக்கணும்னா, என்னை பெற்றவள் தகப்பனின் இடத்தில் இருந்து என்னை ஆளாக்கிய என் தாய்க்கு நான் எத்தனை கடன்பட்டிருக்கிறேன் என்று நினைத்தாள் ரமா. அம்மாவுக்கு பிடித்த பேரிச்சம்பழத்தை 2 பேக்கெட்டாக வாங்கி கொண்டு ரகுவிற்கு பிடித்த சோன் பப்படியும் கொண்டு வீட்டை நோக்கி வேகமாக நடந்தாள் ரமா. தாலியை நெஞ்சில் வாங்கி கொண்ட ஜன்பகம் குழந்தைகளை கைகளால் மட்டும் அணைத்துக் கொள்ளவில்லை, தன் எண்ணங்களோடும் பின்னிக் கொண்டாள். தனக்கென்று ஒரு குழந்தை வேண்டும் என்று கிஞ்சித்தும் நினைக்கவில்லை. சுமந்த ஒன்று அரை குறையாய் போன போது என்ற லேசாக சலித்ததோடு சரி, எனக்கு இன்னொன்னு பிறந்து கண்ணை சிமிட்டி பார்த்திருந்ததை அனுபவிச்சா இந்த என்னை நம்பியிருக்கும் பிஞ்சுகளை நான் சரியா கவனிப்பேனோ என்றும் சந்தேகம் பகவானுக்கே வந்துவிட்டதோ என்னவோ என்று எண்ணிக்கொண்டவள் இனிமேல் குழந்தை ஆசையே வேண்டாம் என்று முடிவும் எடுத்தாள். பலராமன் வாழ்வில் அவள் வந்த பிறகு எந்த தேக்கமோ தெளிவற்ற நிலையோ இல்லை. உப்பின் சொரசொரப்பில்லை. உடம்பு சேர்வது சங்கமம் இல்லை, மனசு சேருவதுதான் சாகர சங்கமம். அங்கு சந்தோஷ சாகர சங்கமம்தான் நடந்தது. ஆனால் இன்று யாரால் தாட்சண்யமின்றி நிராகரிக்கப்பட்டானோ அவள் வீட்டுக்கு அவள் பெண்ணையே பார்க்க வரும் நிலை எண்ணி வியந்தான். வாசற்படியை தாண்டும் போதே எதிரே பெரிய சைஸில் மாட்டியிருந்த மணமக்கள் புகைப்படத்தை பார்த்தவுடன் ஏற்பட்ட சந்தேகம் மங்களத்தை நேரில் பார்த்தவுடன் தீர்ந்துவிட்டது. மாமனாருக்கு நமஸ்காரம் பண்ணுமா? ஜன்மகத்தின் குரல் அவனை உசுப்ப நிமிர்ந்தான். குனிந்து எழுந்த பெண்ணை ஒரு நிமிஷம் பார்த்தான். சிகப்பா கொடியாட்டமா பொறு பொறுவென்ற முகமும் நீண்ட பின்னலுமாய் நன்றாகத்தான் இருந்தாள். தியாகு, உன் செலக்ஷன் பிரமாதம் என்று அவன் மனது வாழ்த்தத்தான் செய்தது. தீர்க்க சுமங்கலியா இருமா என்று பலராமன் வாழ்த்தினான். எழுந்திருந்த பெண்ணிடம் கொண்டு வந்த மங்கலங்களை தட்டில் வைத்து நீட்டினாள் ஜன்பகம். நல்ல சிவப்பில் பட்டுப்புடவை, ரவிக்கை துணி, மஞ்சள் குங்குமம், வாழை சுருளில் கதம்பம், சீப்போடு வாழைப்பழம், பசுமையான வெற்றிலை. மனசு நிறைந்தது பலராமனுக்கு. பிள்ளைக்கு பிடிச்ச பெண் என்று எத்தனை அழகாய்
புடவை வாங்கி வைத்திருக்கா ஜண்பகம்? மெல்ல தன் மனைவியை திருப்தி பொங்க பார்த்தான் பலராமன். இளசுகள் ஒன்றை ஒன்று கண்ணால் விழுங்கிக் கொண்டன. ஒரு அலுவலகத்தில் ஆன அறிமுகம், ஒரு இனிய தாம்பத்தியத்தில் முடிய இருக்கும் திருப்தி. இந்த புடவையை கட்டிண்டு வாமா என்றாள் ஜண்பகம். சரிம்மா என்று உள்ளே சென்றாள் ரமா. அம்மா, நீங்க வந்து பெண்ணை பாருங்களேன், நீங்க ஓகே சொன்னாத்தான் கல்யாணம் என்று தன்னை இழுத்து வந்த தான் பெறாத மகனை நிறைவோடு பார்த்தாள் ஜண்பகம். அதற்குள் புது புடவை சரசரக்க வந்த ரமா அனைவரையும் நமஸ்கரித்து எழுந்தாள். மங்களம் தவித்துக் கொண்டிருந்தாள். பலராமன் தான் யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டான் என்று உணர்ந்து கூனி குறுகினாள். அவர்கள் பெருந்தன்மையில் வெட்கினாள். கடைசியில் தெய்வம் எப்படி கூட்டி வைத்திருக்கிறது! எண்ணங்கள் பின்னலிட்டு கோலாட்டம் போட்டன. தியாகு, என்னப்பா சொல்ற? தியாகுவுக்கு சின்ன வயதில் லேசாக மறைந்து போன நிகழ்ச்சி நிழல் படமாய் வர, அம்மா ஓகேன்னா சரிப்பா, மேல ப்ரொசீட் பண்ணலாம் என்றான். ஜண்பகத்தை பார்த்தான் பலராமன். மாட்டு பொண்ணே, புடவை பிடிச்சிருக்கோ என்று நமட்டு சிரிப்பு சிரித்தாள் ஜண்பகம். மெல்ல தலையாட்டினாள் ரமா. மங்களம் பலராமனை பார்த்தாள். என்னை மன்னிச்சிடுங்கோ என்று சொல்லாமல் சொன்னது அவள் கண்கள். ஜம்பா, பாக்குவத்துல மாத்த நாள் பார்க்க சொல்லு. அவன் குரலில் மங்களத்தின் செயலை பெரிதுபடுத்தாத பெருந்தன்மை தெரிய மங்களம் கண்களில் நீர் நிறைந்தது. அழக்கூடாது. அழுவாளா? ஜம்பகம் அவளை அணைத்து கொண்டாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.